ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா வா, தெளிமை பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏறு போல நடையினாய் வா வா வா. இது உயராய்வுத்துறையின் குரல். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று இக்காணொளியில் நாம் காண இருப்பது குழந்தைகள் அரங்கம். இந்த அரங்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்கள், நடுவர்கள் மற்றும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனக்கு இது புதிய களம். சில பெற்றோர்கள் என்னை அன்போடு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இக்காணொளி நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்பப்பா, சொர்க்கம் என்பது என்னவென்று கேட்டால் இதுதான் என்று கை நீட்டி காட்டுவேன். இது தேவதைகளின் அரங்கம். அழகான மலர்வனம். இந்த மலர்வனத்திலே ஒரு பக்கம் மயிலை பார்த்தேன், குயிலை பார்த்தேன், அழகான வண்டினத்தை பார்த்தேன், மணிப்புறாவை பார்த்தேன், மாடப்புறாவை பார்த்தேன், மான்கள் கூட்டத்தை பார்த்தேன். சொக்கி நிற்கின்றேன் சுகமாய். குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, குழவி தலநடை காண்டல் இனிதே, அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிதே. அமிழ்து அமிழ்து, இந்த அரங்கம் அமிழ்து. மனமகிழ்வோடு ஒற்றை வரி, நான் இருக்கிறேன், என்னோடு தொடர்ந்து வாருங்கள், ஒன்றாய் பயணிப்போம், தமிழால் இணைவோம், அடுத்த அரங்கில் சந்திப்போம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் மலேசியாவிலிருந்து புலவர் சுகுணா ஆறுமுகம். உயர்வாழ்வுத்துறை அலைவரிசை மற்றும் வேல் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் பல்சுவை அரங்கம் இது. இவ்வரங்கத்தில் இதுவரை இலைமறைக்காயாக இருந்த மாணவர்கள் தங்களின் திறமைகளை மிகச்சிறப்பாக அரங்கேற்றம் செய்துள்ளனர். அவர்களின் திறமைகளை பாராட்ட சொற்களை தேடவோ கோர்வையாக்கவோ வார்த்தைகள் இல்லை. அத்துணையும் முத்தான படைப்புகள். இந்த அரங்கத்தையே படிக்கல்லாக கொண்டு உங்கள் திறமைகளை மென்மேலும் மிளிரச் செய்ய எனது அன்பான வாழ்த்துக்கள் மாணவர்களே. நன்றி. தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம்.
இணையத்தால் இணைந்திருக்கும் சான்றோர்களுக்கு தமிழ் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் கோ. நாகரத்தினம். நான் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் வரலாற்று துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். என்னை நடுவராக நியமித்து பெருமைப்படுத்திய தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் வேல் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குழந்தை செல்வங்கள் நிகழ்த்திய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தேன். ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மையுடன் ஆற்றலையும் திறமையையும் வெளிப்படுத்தி உள்ளனர். அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் அருமையாக அமைந்துள்ளது. இந்த குழந்தைகளின் தனி திறமையை வளர்ப்பதற்கு தளம் ஏற்படுத்தி கொடுத்த வேல் அறக்கட்டளை நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த குழந்தைகள் அனைவரும் நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய பாகும், நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிக கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் உயராய்வு மையமும் வேல் அறக்கட்டளை நிறுவனமும் இணைந்து நிகழ்த்தக்கூடிய பள்ளி மாணவ மாணவியருக்கான கலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்வில் என்னை நடுவராக நியமித்த திருவிக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் அஜிதா அம்மையார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்கால சூழலில் கொரோனா எனும் கோரப்பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவியருக்கு ஒரு அற்புத வாய்ப்பு. மாணவ பருவம் மாண்புடை பருவம், மாண்பிலார் அல்லார் மாணவராகார் என்பதற்கிணங்க இணைய வழியில் மாணவ மாணவியரின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளை கண்டேன், வியந்தேன். அவர்களை தேர்ந்தெடுப்பதில் பெரும் குழப்பத்திற்கு உள்ளானேன். இருப்பினும் இதில் கலந்து கொண்ட அத்துணை பேரும் வெற்றியாளர்களே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுட்டி குழந்தைங்களாம் நமக்காக அற்புதமான நிகழ்வுகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மயில் மாறி நடனத்தை அழகா நமக்காக ஆட வராங்க கரூரின் ரித்திகா. அடடா, வேகம் இருந்திருந்தா இந்த நாட்டே எழுதி வச்சிருப்பாங்க. அப்படியாப்பட்ட பரதத்தை நாமும் பார்க்கலாம் வாங்க. என் பெயர் சே. ரித்திகா. நான் கரூர் பரணி வித்யாலயா பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். திரு வி.க. அரசு கல்லூரியின் உயராய்வு துறை நடத்தும் வலையொலி அலைவரிசையில் எனது திறமையை காட்ட வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி.
மொழியை பற்றி அற்புதமாக பேச வருகிறார் அமிழ்தினி, 2ஆம் வகுப்பு, மெத்தல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆம்பூர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமிழ்தினி. எனக்கு 7 வயது ஆகிறது. நான் மெத்தல் மெட்ரிகுலேஷனில் 3ஆம் வகுப்பு பயில்கின்றேன். எனது ஊர் ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம். நான் இப்பொழுது அப்பையின் அமுத மொழிகள் சொல்லப் போகிறேன். முதலாவதாக உயிர் வருக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, ஈயா தேட்டை தீயா கொள்வர், உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு, ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும், என்னும் எழுத்தும் கண்ணென தகும், ஏவா மக்கள் மூவா மருந்தும், ஐயம் புகிரும் செய்வன செய், ஒருவனை பற்றி ஓரகத்து இடு, ஓதை நன்றே வேதியர் பொழுத்தம், ஔவையம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு, அகமும் காசும் சிக்கென தேடு. ககரவர்க்கம். கற்பிடப்படுவது சொல் திறம்பாமை, காவல்தானே பாவையர்க்கு அழகு, கிட்டாதாயின் வெட்ட நமர, யோராயினும் கால உரை, குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை, கூறம்பு ஆயினும் வீரியம் பேசு, கெடுவது செய்யின் விடுவது கருமம், கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை, கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்வி, குற்றவன் அறிதல் உற்ற இடத்து உதவி, போல் செய் குரலை காட்டுடன் நெருப்பு, கௌவை சொல்லின் எவ்வருக்கும் பகை. சகரவர்க்கம். சந்ததிக்கு அழகு வந்து செய்யாமை, சான்றோர் என் கை இந்தோர்க்கு அழகு, சினத்தை பேணின் தவத்திற்கு அழகு, சீரை தேடின் ஏரை தேடு, சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல், சூதும் வாதும் வேதனை செய்யும், செய்தவம் மறந்தால் கைத்தவம் ஆளும், சேமம் புகினும் யாமத்து உறங்கு, செய்வத்து இருந்தால் ஐயமிட்டு உள், சொக்கர் என்பவர் அர்த்தம் பெறுவர், சோம்பர் என்பவர் தேம்பித் திரிவர். தகரவர்க்கம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயின் சிறந்தது கோயிலும் இல்லை, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, தீரா கோபம் போராய் முடியும், துடியா பெண்டில் மடியில் நட்பு, தூற்று பெண்டில் கூற்று எனத்தகும், தெய்வம் சீரின் கைத்தவம் ஆளும், தேடாத அழிக்கின் பாடாய் முடியும், தையும் மாசியும் வையகத்து உறங்கு, தொழுதூன் சுவையின் உழுதூன் ஈது, தோழனோடும் ஏழமை பேசேன். நகரவர்க்கம். நல்லிணக்கம் அல்லது அல்லப்படுத்தும், நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை, நிற்க கற்றல் சொல் திறம்பாமை, நீரகம் பொருந்திய ஊரகத்திரு, துண்ணிய கருமம் எண்ணி துணி ஊர்முறை தெரிந்து, சீலத்த ஒழுகு, நெஞ்சை ஒளித்தொரு வஞ்சகம் இல்லை, பேரா நோன்பு சீராகாது, நைபவர் எனினும் நொய்ய உரையேல், நொய்யவர் என்பவர் வையவர் ஆவார், நோன்பென்பதுவே கொண்டு தின்னாமை. தகரவர்க்கம். பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும், பாலோடாயினும் காலவரிந்தோல், பிறர்மனை புகாமை அறம் எனத்தகும், ஈரம்பேனில் வாரம் தாங்கும், புலையும் கொலையும் களவும் தவிர, ஊரியோர்க்கு இல்லை சீரிய ஒழுக்கம், பெற்றோர்க்கு இல்லை சட்டமும் சினமும், ஏதமை என்பது மாதர்க்கு அணிகலம், ஐயச் சென்றால் வையகம் தாங்கும், பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர, உணகம் என்பது தான் இறந்து உண்டல். நகரவர்க்கம். மருந்தே ஆயினும் இருந்தோடுவன், ஆரியல்லது காரியம் இல்லை, மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை, மீகாமன் இல்லா மரக்கலம் ஓடாது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம், மெத்தையில் படுத்தல் நித்திரைக்கு அழகு, மேனிச் செல்வம் கோழைப்படாது, மை விழியார்த்தம் மனை அகண்ட ஒழுகு, மழிவது மறுக்கின் மொழிவது கருமம், ஓணம் என்பது ஞான வரம்பு. தகரவர்க்கம். வளவனாயினும் அளவறிந்து அழித்து உள், வானம் சுருங்கின் தானம் சுருங்கும், இருந்திலோக்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம், வீரன் கேள்மை கூறம்பாகும், உறவோர் என் கை இரவாதே இருத்தல், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, வெள்ளைக்கு இல்லை கள்ளச்சிந்தை, வேந்தன் சீரின் ஆண் துணை இல்லை, வைகள் தோறும் தெய்வம் தொழில், ஒத்த இடத்தை நித்திரைப்பல், ஓதார்க்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம். நன்றி, வணக்கம். இசைனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம 3 பாடல்களுக்கு ஒருவரே இசையமைத்தால் எப்படி இருக்கும்? இசை பலகையை வாசிக்க வருகிறார் பிரவீணன், 8ஆம் வகுப்பு, கேந்திரியா வித்யாலயா ஸ்கூல், காரைக்கால். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவபிரணவன். நான் கேந்திர வித்யாலயாவில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். செந்தாழம் பூவில் என்ற பாடலை வாசிக்க உள்ளேன்.
இறுதியாக இளைய நிலா. நன்றி. இன்று கபிலர் இருந்திருந்தால் கபிலரே வியந்திருப்பார் புதுநிலாவின் பேச்சை கண்டு. புதுநிலா 4ஆம் வகுப்பு, தியாகராஜர் அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி, திருவாரூர். என் பெயர் கா. புதுநிலா. நான் திருவாரூர் தியாகராஜா உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். 99 வகையான குறிஞ்சி மலையின் பூக்களின் பெயர்கள்: காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, குவளைப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, செங்கொடுவேரி, தேமாப்பூ, மணிச்சிகை, உந்தூல், கூவிலம்பூ, எருளம்பூ, சுள்ளிப்பூ, கூவிரம்பூ, வடவனம், வாகைப்பூ, குடசம், ஏறுவை, செருவிலை, கருவிலம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, பசுமிடி, பகுளம், காயாப்பூ, ஆவிரைப்பூ, வேரல்பூ, சூரல்பூ, சிறு பூளைப்பூ, குறுநருங்கண்ணி, குறி இலை, மருதம்பூ, கோங்கம்பூ, போங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்தி, அதழல்பூ, செண்பகப்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, தில்லைப்பூ, பாலைப்பூ, முல்லைப்பூ, கஞ்சங்குள்ளை, பிடவம்பூ, செங்கருங்காலி, வாளிப்பூ, வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாளைப்பூ, தலவம்பூ, தாமரைப்பூ, ஞானல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, சிறுகெங்கோரளி, கோடல்பூ, வளைப்பூ, காஞ்சிப்பூ, கருங்குவளை, பாங்கோர்பூ, மரவம்பூ, தணக்கம்பூ, இங்கைப்பூ, இளவம்பூ, கொன்றைப்பூ, அடுப்பம்பூ, ஆத்திப்பூ, அவரைப்பூ, பகன்றைப்பூ, பலாசம்பூ, பிண்டிப்பூ, வஞ்சிப்பூ, பிட்டிகம், சிந்துவாரம்பூ, தும்பைப்பூ, துளாய்ப்பூ, தோன்றிப்பூ, நந்திப்பூ, நரவம்பூ, புன்னாகம், பாரம்பூ, பீரம்பூ, குருகத்தி, ஆரம்பூ, கால்வைப்பூ, புன்னைப்பூ, நரந்தம்பூ, நாகப்பூ, நல்லீர் நாரி, குருந்தம்பூ, வேங்கைப்பூ, புலகுப்பூ. தமிழனின் போர்க்கலைகளில் ஒன்றுதான் சிலம்பம். அத்தகைய சிலம்பத்தை அற்புதமாக நமக்கு சுற்றி காட்ட வருகிறார் மு. ஷாம், 5ஆம் வகுப்பு, கிறிஸ்து பன்னாட்டு பள்ளி, தஞ்சாவூர். எப்படியெல்லாம் சுத்துறாங்கன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த உயராய்வு துறைக்கும் வேல் அறக்கட்டளைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பேச்சு, அற்புதமான உரை வீச்சு. அப்படியாப்பட்ட பேச்சை தான் பேச வராங்க கௌதமன் 2ஆம் வகுப்பு STS ஸ்கூல் பெரிக்குளம். வாங்க எப்படிலாம் பேசுறாங்கங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு DR கௌதமன். நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேச வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு தந்த பேராசிரியர் அஜித் அம்மா அவர்களுக்கு நாளை நாடு காக்கப் போகிறாள். திருத்தைக்கும் நேர்ந்தவள் டிக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாக்கி என் முதற்கண் வணக்கம். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்காலம் தூங்களே, எதிர்காலம் நீங்களே, அன்பினிய மாணவர் செல்வங்களே, ஆன்றுகளே, சான்றுகளே, என்னை போன்றுகளே, வையகமே, வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தமிழே எந்த உயிர் மூச்சு, உலகெங்கும் அதே பேச்சு, பிற மொழிகளை எடுத்து நிற்க முடியாமல் ஓடி போச்சு, இப்படியே என் பேச்சு. கனியிடை ஏறிய சுளை, முற்ற கலையிடை ஏறிய சாறு, பனிமலர் ஏறிய தேன் காய்ச்சி, பாகிடை ஏறிய சுவை, நனி பசு பொழியும் பால் என்னை நல்கிய கொள்ளியில் நீர். இனி என என்பேன் எனினும் தமிழர் என்னுயிர் என்பேன் கண்டீர். காலத்தால் பூத்தவளாய் முகனம் கவி முகனம் பதினாகின் காத்தவளாய் வேந்தன் முடிவெடுத்த முகமுறையாய் முக்கணீரும் தித்திக்கும் தீங்கனியாய் திகட்டாத தெல்லமுதாய் விளங்கும் தமிழ் மொழியே, உன்னை வாழ்த்த வந்துள்ளேன். தமிழ் பேசினாலும் கேட்டாலும் இனிமை தரும் மொழியாய் திகழ்வரா மகாகவி பாரதியார். ஏன் அவரே இந்த மொழி இல்லை? தமிழ் மொழி போய் இன்றாவது எங்கும் காணும் என பாடியுள்ளார். உலக மொழியிலே தமிழுக்கு மட்டும்தான் தொன்மை உண்மை எளிமை உண்மை இளமை வளமை தாழ்மை துணை செம்மை மும்மை இனிமை தன்மை பெருமை திறமை ஈன்மை வீண்மை என 16 வகையின் சிறப்புகள் உள்ளன என்கிறார் பாவனர். செம்மொழியாம் தமிழ் மொழி, அதுவே என் தாய்மொழி. அம்மொழியை தலைமொழி, அதுவே என் வழிமொழி. 3 எழுத்தில் உலகாவின் தாய்மொழி, அதுவே என் தமிழ்மொழி. செந்நாவில் வாழும் செம்மொழி, அதுவே என் மொழி உயிர்மொழி. என் மொழிக்கு உயிரம் உண்டு, மெய்யம் உண்டு, உயிர்மை கலந்த அன்பும் உண்டு. குமரை கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் மணந்து உலகத்தில் கடைக்கோடி மக்களை வியக்க வைக்கும் மொழி. என் மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமா, புகழை உணர வேண்டுமா, பழகி பாருங்கள் என் மொழியின் ரகடை ஓசை. தியானித்து பாருங்கள் என் மொழியின் ஓங்கார ஓசை. உச்சரித்து பாருங்கள் என் மொழியின் அகிமோசை. 3 அடி நுழைகலந்தார் மாமனர், அது விஷ்ணுவின் புராணம். 2 அடி நுழைகலந்தார் வள்ளுவர், அது தமிழ்மொழி நவலம். தொன்னை தொன்ன வேண்டுமா, அகத்தியம் உண்டு எங்களிடம். இலக்கணத்தை ஈவ வேண்டுமா, தொல்காப்பியம் உண்டு எங்களிடம். யாரையாவது புகழ வேண்டுமா, ஒரு 400 உண்டு எங்களிடம். காலில் அணியின் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம், கழுத்தில் அணியும் மணிக்கு உண்டு மணிமணி. காலில் அணியும் குண்டலமோ எடுத்துக்கொண்டு குண்டல வேசிய அட கையில் அலையும் வளையலா, வளைத்து படிங்கள் வளையாபதி. என்ன இல்லை என் தமிழ் மொழி, இதெல்லாம் எல்லாவற்றையும் எடுத்திய போது எல்லையற்ற மொழி என் தமிழ் மொழி. அகத்தின் தொட்டிலிட்டு தொல்காப்பியம் தாராட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, வருடங்கள் ஈரான் கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் செம்மொழியும் என் தமிழ் மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்கிறார் பாவேந்தர். உலக மொழியெல்லாம் வாய்நாள் பேசப்பெற்று செவிக்கும் கருத்தை உணர்த்த வல்லவே. ஆனால் தமிழ் மொழி இதயத்தால் பேசப்பெற்று இதயத்தால் உணர வைக்கும் மொழியாகும். இந்தியாவிற்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ். பெருமை கொள்வோமே. தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்பதிலே எப்பேர். இந்தியாவின் தொடர்ந்திய மிக தொன்மையான மொழி தமிழ். திராவிட மொழியிலே பழமையான வடிவடிவு எடுத்துக்கொண்ட மொழி தமிழ். பக்தியின் மொழி தமிழ். உலகில் வேற எந்த மொழிகளிலும் காண கிடைக்கான அரவு பக்தியின் பாசங்கள் நிரம்பிக்கூடிய ஒரே மொழி தமிழ். செல்லம்மாவின் காதலர் அவர் காதல் கொண்ட மொழி தமிழ் மொழி. கட்டத்திரையும் கவி பாடியர் என் கம்பன் வாழ்ந்த தமிழ் மொழியே. சுட்ட பலமிட்ட தமிழ் கடவுள் அவ்வை கேட்டதும் தமிழ் மொழியே. தமிழ் மொழியை காப்பது நம் கடமை. எங்கும் தமிழ் எழிலும் தமிழ் என்ற நிலையை நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் கொண்டு வர வேண்டும். பட்டின் இறந்த பசியால் மெல்ல பால்பட நேர்ந்திடும், கட்டி இழுத்து காலியை முறித்த அங்கம் பிறந்து இறந்து துடித்திடும்,
பொங்கு தமிழை பேச மறைப்பேன். என் கருத்தை கொடுத்தேன், தமிழ்த்தேன் வடித்தேன், இத்துடன் என் சுற்றுரை முடித்தேன். நன்றி, வணக்கம். குரு பகவான் 9ஆம் வகுப்பு தூய மல்கேஸ் அகாடமி அற்புதமாக மனிதங்கம் வாசிக்க வருகிறார். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கா குருபரன். நான் தூய மைக்கேல்ஸ் அகாடமி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த திருவிக்கா அரசு கலைப்பள்ளி பேராசிரியர் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிருதங்கம். முதலாவதாக ஆதித்தாளம். இரண்டாவதாக ரூபகம். மூன்றாவதாக சாப்புத்தாளம்.
4வதாக ஜம்பை. பெரிய மோரா போர்வை. நன்றி. உயிருக்கும் மேலானவள் தான் தாய். அந்த தாயை பற்றி அழகாக பாட வருகிறார் கிருத்திக் ரோஷன், 11ஆம் வகுப்பு, வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, கரூர். வாங்க பார்க்கலாம். வந்து 11th படிக்கிறேன் கரூரில். நான் பாட போகிற பாட்டு வந்து அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே. பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே. எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா. எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா. பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா. புஸ்தக நோட்டு வாங்கலன்னு பாத்தியா தினமும் அடிக்கிறார். புஸ்தக நோட்டு வாங்கலன்னு பாத்தியா தினமும் அடிக்கிறார். வாங்கி கொடுத்த பெணமும் உடைஞ்சு இரவ வாங்கி எழுதுறேன். வாங்கி கொடுத்த பெணமும் உடைஞ்சு இரவ வாங்கி எழுதுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். கிழிஞ்ச சட்டக்காரன்னு கிண்டலாத்தான் பேசுறாங்க. கிழிஞ்ச சட்டக்காரன்னு கிண்டலாத்தான் பேசுறாங்க. என் மனசு தாங்காம நான் அழுகிறேன் அம்மா. என் மனசு தாங்காம நான் அழுகிறேன். தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே. தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே. வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா அம்மா. வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. விடுதி சோறு புழுவுன்னு வீதியிலே கொட்டுறாங்க. விடுதி சோறு புழுவுன்னு வீதியிலே கொட்டுறாங்க. நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்குறேன். நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்குறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம்.
அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். மேலாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா, மேலாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா, கருணாகும் வெடுப்புலத்தான் இருக்குது அம்மா, கருணாகும் வெடுப்புலத்தான் இருக்குது. மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேற்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிடும், மேற்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிடும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன், யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம். வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்திருந்தா கொரோனாவை எப்படி வதம் பண்ணியிருப்பாங்கங்கிறத பற்றி நமக்காக அழகா நடிச்சு காட்ட வராங்க மு. ஜீவன், 7ஆம் வகுப்பு, கிறிஸ்து பன்னாட்டு பள்ளி, தஞ்சாவூர். வாங்க அதை பார்க்கலாம். என் பெயர் எம். ஜீவன், கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அந்நிய தேசத்தினர் படையெடுத்த போது வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டு விரட்டியடித்தோம். கண் முன்னே வந்த எதிரிகளை பந்தாடினோம். ஆனால் இப்போதோ கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகளை எதிர்கொள்ளும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஆனால் அதை நாம் சாதுரியமாக எதிர்கொள்ள வேண்டும். வீரபாண்டிய கட்டபொம்மன் கொரோனாவை எதிர்த்து பேசினால் எப்படி இருக்கும் என்று என் கற்பனை. வாங்க காட்சிக்கு செல்லலாம். எனக்கு வாய்ப்பளித்த உயராய்வுத்துறைக்கும் வேல் அறக்கட்டளைக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நீங்க கொரோனா வைரஸா? மனிதன் கிருமி நாசினி கொன்று கைகளை கழுவுதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், வீட்டுக்குள்ளேயே லாக்டவுன், வெளியே செல்ல இ-பாஸ், படிக்க பள்ளிக்கூடங்கள் போக முடியவில்லை, விளையாட பூங்காக்கள் இல்லை, பயணிக்க பேருந்து வசதிகள் இல்லை, வழிபட ஆலயங்கள் இல்லை. உங்களுடன் பள்ளிக்கு வந்தாயா, பாடம் படித்தாயா, அல்லது இங்கே கொஞ்சி விளையாடும் என் மாணவ செல்வங்களுக்கு பணி உடை செய்தாயா? நண்பனா, ஆசானா, அல்லது சொத்துக்காரனா? எங்கள் திருநாட்டின் பண்பாடு, பாரம்பரியம், சித்த மருத்துவம் பற்றி தெரியுமா உனக்கு? புள்ளியை முரட்டால் நடத்திய எங்கள் பரம்பரை, எங்கள் பரம்பரை. அதற்கு முன் நீ எல்லாம் ஒரு தூசு. 200 ஆண்டுகளாக அடிமைப்பட்ட இந்தியா தேச தலைவர்கள் அஹிம்சை என்னும் ஆயுதத்தால் இந்தியாவை மீட்டனர். ஆனால் இன்று கண்ணுக்கே தெரியாத சிறு கிருமி, ஆனால் உன் சுட்டு உயிர்போல் எங்களை ஆட்சிப்படுத்திக் நாங்கள் மாஸ்க் அணியவில்லையா, சானிடைசர் உபயோகவில்லை, எதற்கு கொடுக்க வேண்டும் எங்கள் உயிரை? போ கொரோனா போ, எங்கள் நாட்டை விட்டு போ. மக்கா குப்பையான நெகிழியை பற்றி பேச வராங்க அமிழ்தினி, 2ஆம் வகுப்பு, மெத்தல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆம்பூர். எப்படி பேச வராங்கங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்களுக்கும் மற்றும் வேல் அறக்கட்டளைக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பெயர் அமிழ்தினி. எனக்கு 7 வயது ஆகிறது. நான் மெத்தல் மெட்ரிகுலேஷன்
வருகின்றேன். எனது ஊர் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம். தலைப்பு நெகிழியின் பயன்கள் மற்றும் பாதிப்புகள். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம், இதேமெல்லாம் அன்பு நதியில் நிலைப்போம், இது எமதெனும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம், உயர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி எனும் மனிதனை சிரிப்போம், இயற்பொருள் பயன்தர மறுத்திடல் பசிப்போம், இவதுண்டாம் இனி அனைவரும் புசிப்போம் எனும் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசனின் பாடலுக்கிணங்க புதியதோர் உலகத்தில் புறம் தள்ளிட முடியாததோர் வருகைதான் இந்த நெகிழி. இதன் பயன்களும் பாதிப்புகளும் பற்றி பேச வந்துள்ளேன். நான் அமிர்தினி. வேட்டையாடிய மனிதன் என்று விளைவிக்க துவங்கினானோ அன்று முதல் கையும் பையுமாய்தான் வாழ்கின்றான். காலத்திற்கு ஏற்ப இதன் வடிவங்கள் மாறியிருக்கலாம், ஆனால் இதன் பயன்கள் ஒருபோதும் மாறிடவில்லை. சணல் பை, நாற்பை, மஞ்சள் பை, பின்னல் பை என காலம் கடந்த நெகிழியாய் நம் கையில். எந்த ஒரு படைப்பும் ஆக்கத்திற்கே அன்றைய அழிவுக்கு இன்று, எனினும் அதன் அவசியங்களை பொறுத்தே. முதலில் நெகிழியின் பயன்கள். மக்கள் தொகை பெருக்கமா, நவநாகரிகத்தின் காரணமா, சரியான திட்டமிடாமையின் விளைவா, சௌகரியத்தின் சாளரமா, இவைதான் என்று இனம் கண்டு கொள்ளா ஓர் வருகைதான் இந்த நெகிழி. கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் அனைத்தையும் பச்சை போர்வையினால் அல்ல நெகிழியினால் போர்த்தி விட்டோம். பெயருக்கு ஏற்றாற்போல் நெகிழும் தன்மை கொண்டது. இடைக்குறைவு, மலிவான விலை, எங்கும் எளிதில் கையாளும் சௌகரியம், எத்தனை கனமான பொருட்களையும் தன்னகத்தை சுமக்கும் வலிமை, திடப்பொருள் துவங்கி திரவம் மற்றும் காற்று பொருட்களை அடைத்து வைக்கும் அற்புதம். கொரோனா காலத்துக்கு பேருதவி இந்த நெகிழி. வர்த்தகம் மற்றும் வியாபாரத்தின் வரப்பிரசாதம் தான் இந்த நெகிழி என்று சொன்னால் அது மிகையாகாது. நெகிழியுடன் பின்னி பிணைந்து போன மானிடர்களை பிரிப்பது இயலாத ஒரு காரியம். நெகிழியின் பாதிப்புகள். நளிர்மணி நீரும் நாயப்படுகைகளும் குளிரும் பூந்தென்றலும் கொடும் குளிர் பசுமையும் வாழ்ந்த நல் இலகுவை வாழிய அன்னை என்றான் மகாகவி. தென்றலும் நீரும் கனிகளும் பசுமையும் வாழ்ந்த பூமி தாயே வாழ்கனி எனும் பாடல் நெகிழியின் வரவால் பொய்த்து போனது என்று சொன்னால் அது மிகையாகாது. பூமி தாயும் தொண்டை குழியும் சக்கி அவர் தம் எழில் மேனியை குப்பை மேடுகளாய் மழை நீர் ஊடுருவலை தடுத்து வறட்சியால் மேனியெங்கும் நீர்நிலைகளால் அலங்கரித்து அவளை அலங்கோலமாக்கியதில் நெகிழியின் பங்கு அளவிடவே முடியாது. 1000 ஆண்டுகள் ஆனாலும் மண்ணோடு தன்னை மக்கச் செய்யா மரணிதான் இந்த நெகிழி. வாயில்லா ஜீவன்களின் ஜமன் இந்த நெகிழி. பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க நெகிழியில் அடைத்து அதை உட்கொள்ளும் மனிதர்களை அவர் தம் ஆரோக்கியத்தை கெடுக்கும் தன்மை கொண்டது இந்த நெகிழி. நெகிழியின் வரவை நான் இப்படி பார்க்கிறேன். இயற்கையை நேசிக்க தவறியதால், தலைமுறை தாண்டிய பொறுப்பின்மையால், சோம்பேறித்தனமான சமுதாயத்தால், உயிர்களிடையே அன்பின்மையால், எல்லாவற்றுக்கும் மேன்பாக சுயநலத்தின் சூடாகவே நெகிழியின் வரவு. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். தாமும் தமர்களும் வாழ்வதற்கே இந்த தாரணி எனும் வண்ணம் இமைக்கெல்லாம் துணை போகும் இயற்கை சொல்வத்தை ஒழிக்கும் எனும் பாவேந்தரின் வரிகளை நினைவு கூர்ந்து சுயநலம் மறுத்து பொதுநலமுடன் நெகிழியை தவிர்த்து வாழ்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெகதி 4ஆம் வகுப்பு, சீனிவாசபுரம், மயிலாடுதுறை. குயில் போல கூவ வருகிறாள். வாங்க நாமும் கேட்போம். என் பேர் டி.கே. மகவி. நான் மேகினா இந்தியன் நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 4th படிக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய முனைவர் சே. அஜிதா மேம்க்கு சிரம் தாண்ட வாழ்த்துக்கள். சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தையே அன்பின் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன்
ஒரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. பொறுமை சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மணம் உண்டு. பொறுமை சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மணம் ஒன்று. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று. கருணையின் தாயும் கடவுளும் ஒன்று. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேவலோக தேவதைகளான 10 தேவதைகளும் அற்புதமான படைப்பில் பங்கேற்ற குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் பயனர்களுக்கும் எங்களுடைய 1000த்திற்கும் மேற்பட்ட பயனர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் தொகுப்பாளினி விஜே ஸ்னேகா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் விஜே ஸ்னேகா. நன்றி, வணக்கம்.